ஆண்டவர் இந்த காலை வேலையை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலே நம் மத்தியிலே நம்முடைய பரிபூரண அம்மா அவர்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்க ஆயுளை கொடுத்து இம்மட்டுமாய் காப்பாற்றி வந்திருக்கிறார். இன்னும் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மூட நம்பிக்கையிலிருந்து ஆண்டவர் அம்மாவுக்கு ஒரு விடுதலை தந்து ஒரு உண்மையான நம்பிக்கையிலே வாழ்ந்து உண்மையான தெய்வத்தை தோடும்படி ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் உலகத்திலே அநேக மக்கள் மூட நம்பிக்கையிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரித்தவர்களுக்காக அவர்களுக்கு முன்பாக என்னென்ன செலுத்த வேண்டும் என்று அப்படிப்பட்ட காரியத்திலே இவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து எப்படி சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் கேட்போம். இதோ இந்த நேரத்தில் அம்மாவிற்கு இந்த நேரம் அது. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கோடி நன்றி. என் பேர் பரிபூர்ணா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். நான் வந்துட்டு சிஐசியில் வளர்ந்தவன். அங்கே வந்துட்டு எல்லா மூட நம்பிக்கையும் செய்வாங்க, படையல் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, துணி வைக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். நான் வந்துட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் செவன்த் ரிஃபார்முக்கு வந்துட்டேன். அதுலேருந்து நான் எல்லாம் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு கடவுளே மெய்யான தேவன் என்று நான் விசுவாசத்தோடு இன்ன வரைக்கும் நான் ஜீவித்துன்னு இருக்கிறேன். அதே போல் என்னுடைய மகனும் ஞானஸ்தானம் எடுத்தவன் தான். ஆனாலும் அவன் பாதை மாதிரி தன்னுடைய அந்த விக்கிரக ஆராதனைக்கு கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய மனைவிக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கணவர் இறந்து 27 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாளும் நான் கையெழுத்து வணங்கினது கிடையாது, நினைத்ததும் கிடையாது. என் தேவன் என்னோட சொல்லிட்டு நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அப்பேற்பட்ட நேரத்தில் போன அமாவாசைக்கு என்ன செஞ்சாங்கன்னா படையல் போட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியாது. நான் என் வீட்டிலேருந்து என் பையன் வந்து கூட்டிகிட்டு போய் வாமா ப்ரேயர் பண்ணுவாம்மா அப்பாவுக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ப்ரேயர் பண்ணுறதுக்கு போனாக்கா அங்கே வந்துட்டு அவங்க ஃபோட்டோவுக்கெல்லாம் மாலை போட்டு பூ எல்லாம் போட்டு பூஜைக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் வைத்திருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு பேசாமல் போய் உக்காந்துட்டேன். அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணலை. எனக்கு மனசும் கடவுள் இடம் கொடுக்கல. நான் அமர்ந்தே உக்காந்துருந்தேன். அப்புறம் எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு என்ன பண்ணாங்க, அந்த ஃபோட்டோவுக்கு பூவெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் அந்த படையிலெல்லாம் போட்டு நான் எதுவும் அந்த படிச்சிருந்து நான் ஒன்று கூட கண்ணில் பார்க்கல. அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நேரம் விட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டு அந்த இலையை கொண்டாந்து டேபிள் மேலே வச்சுட்டு எல்லாரும் பிசைஞ்சு ஒருத்தர் ஒரு குடியை சாப்பிட்டாங்க. எனக்கும் கொடுக்க வந்தாங்க. எனக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அது படையல் போடும்போது என் பேரப்பிள்ளை வந்துட்டு என்ன சொன்னால், மா வந்து பாருமா உங்கள் வீட்டுக்காரு என்னென்ன சாப்பிட்டாரு, என்னென்ன உபயோகப்படுத்துவார், அதெல்லாம் அங்கே சொன்னாக்கா நாங்கள் வைக்குவோம்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுப்பா, நான் வரமாட்டேன், அந்த இடத்துக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் பையன் சரி விட்டுருப்பா, அம்மாவுக்கு விருப்பம் இருக்காது விட்டுருன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அமைதியில் உக்காந்துங்க. அப்போ அந்த இலையை கொண்டாந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு எனக்கும் கொடுக்க வந்தாங்க. நான் சொல்லி வானா, எனக்கு இந்த ஆகாரம் வானான்னு சொல்லிட்டேன். அப்புறமா என்ன பண்ணாங்க, அவங்க சாப்பிட்டு எனக்கு வேறு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டேன். இது போல் கிறிஸ்தவங்க எப்போ பாரு விக்கிரக ஆராதனைக்கு கடவுள் என்ன சொல்கிறாரு, என்னையின்றி வேறு தேவர்கள் ஒன்றா இருக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு படிச்சல் போடுறது, கிறிஸ்தவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. வேதாமத்திலும் பார்க்குறோம், வேற எந்த வேதாமம் எந்த இதாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், படிச்சல் போடுன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. மனுஷர் என்ன பண்ணுறாங்க, அதை கடைப்பிடிக்கிறாங்க. அப்படியே அந்த பைபிளில் ஆகட்டும், இல்லை குரானில் ஆகட்டும், இல்லை வந்துட்டு இந்த பகவத்கீதையில் ஆகட்டும், எந்த ஒரு புஸ்தகத்துலேயே ஆகட்டும், செத்தவங்களுக்கு படையல் போடுன்னு எங்கன்னா இருந்தால் சொல்லுங்க, அதை நாங்கள் ஏற்றுன்னு. ஆனால் இதெல்லாம் மூட நம்பிக்கை. சாத்தானவன் அவங்க உள்ளத்தில் பேசி இது போல் செய் அது போல் செய்யின்னு கடவுளை விட்டு தூர போக பண்ணுறான். இதை நம்பாதீங்க. இதை நம்பி நீங்கள் மோசம் போகாதீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு தேவையானது தேடி வேதத்தை வாசித்து தேவனோடு இருங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல உண்மையான சாட்சியை நம்முடைய பரிபூரண அம்மா மூலமாக நாம் கேட்டோம். இதை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கையில் நீங்கள் மூழ்கி இருந்திருப்பீர்கள் என்றால் அதை விட்டு வெளியே வாருங்கள் என்று இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறார்.
இந்த நாளில் அந்த மூட நம்பிக்கையை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். உங்களை என்னென்றைக்கும் உயர்த்துவாராக. உங்கள் குடும்பங்களிலே நீங்களும் அம்மாவை போல எல்லோருக்கும் முன்பாக ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுடைய தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாராக இருக்கட்டும், 100 ஆண்டு அல்ல 200 ஆண்டுகள் கூட அவர்கள் வாழட்டும். ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் மரித்த பிறகு அவர் இதை ஆசைப்படுவார் அதை ஆசைப்படுவார் என்று சொல்லி உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு வேதனையை கொடுத்து விட்டு அவர்கள் மரித்தவுடனே அந்த ஃபோட்டோக்களுக்கு முன்பாக சென்று இதை படைத்து அதை படைப்பது அதெல்லாம் வீண். அதை உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, உங்களுடைய பணம் வீணாகுது, எல்லாமே வீண். ஆகவே இந்த அருவருப்பான காரியங்களிலிருந்து ஆண்டவர் இந்த உயிருள்ள தெய்வம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். இதோ எங்களை மீட்டு கொண்ட ஆண்டவர் உங்களையும் மீட்டுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.